Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Retro. Yeah, so let's get started. But also, well, if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Full retro music only. Man. Theme retro, music retro. Is all removing everything now. ஒன்றும் சார் நான் சொன்னேன்ல அந்த பயங்கரமான ஃபைட்டர் தேங்க்யூ சார் What? Okay. Oh. He was practicing there in the jail. Ah, Great. Boys, 10 lakhs because invest he பண்ணி has இவனை to வாங்கியிருக்கோம். do. சின்ன சேதாரம் கூட இல்லாம பாஸ் ஒப்படைக்கணும். No guns. Oof. Oh, wow. The action sequences is flawless. Oof. எஸ்பி பாரிய மாதிரி ஜெயில இருந்து எடுத்துட்டு போய் ஏதோ பாரின் பார்ட்டி கைமாத்தி விடுதாப்லையா பாடம் சொல்லாப்ல Oh. சார் அவன் தப்பிச்சு விஷயம் வெளியே போகாது சென்னை ஜெயில ப்ராக்சிலாம் ஏத்தியாச்சு சத்தியமா உங்க மவுன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நாளா அவன் தேடிட்டு இருந்த காதலி கிடைச்சிட்டா அதான் கிளம்பிட்டான்னு அவன் தோஸ்தெல்லாம் பேசிக்கிறானுங்க சார் நான் ஒன்னு கேட்கறேன் லவ்ல ஏன் சார் சாதி மதெல்லாம் பாக்குறீங்க வெரி பேட் சார் ஐயோ சபா குடி அந்த ஆள் கடத்தல் கும்பலை பார்க்கணும்டே ஏற்பாடு பண்ணு அந்த ருக்மணியை தேடிட்டு இருந்து என்னாச்சு அண்ணே இந்தியா முழுக்க வலை வீசி அலசி தேடியாச்சுண்ணே ஒண்ணு வெளிநாடு தப்பிச்சிருக்கணும் இல்ல செத்து போயிருக்கணும் 5 வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்த வளவிசி தேடுறியா Arey, yeah. Hello, I'm Dr. Chaplin Lally, laughing therapist. புரியல சிரிப்பு டாக்டர் நான் அப்படியே அங்க கொஞ்சம் ஃபில்டர் காபி சாப்பிட்டு இருக்கும்போது உங்களையே தான் கவனிச்சிட்டு இருந்தேன் என்ன ஒரு டென்ஷன் மட்டுமா ஸ்ட்ரெஸ் பக்கத்துல இருக்கிற முடியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கேங்க இப்படியே போனா ஹார்ட் பிடிச்சு நீங்க செத்து போடுவீங்க என்ன வேணும் கோட்டிக்காரா தடிக்காரா இது என்னோட விசிட்டிங் கார்டு நோக்கணும் சார் கடவுள் இந்த மனித குலத்துக்கு கொடுத்த ஒரே ஒரு மருந்து சிரிப்பு லாப்டர் புன்னகையால குணப்படுத்த முடியாத வியாதியும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது என்னோட 2 செஷன் நீங்க அட்டன் பண்ணி மனசை விட்டு சிரிச்சீங்கன்னா உங்க வியாதி எல்லாமே குணமாயிடும் சிரிச்சிட்ட டாஷ்போர்ட்ல சாமானோட சாமானம் டேஷ்போர்ட்லோ இருக்கிற பஞ்சாயத்திலும் பள்ளும் இருக்கு தோக்கா இருக்கு சாமானம் டாக்டர் லாலி ஏஸ்டா கண்ணா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ ஒரு வாரம் முன்னாடி உங்கள்ட்ட ஒரு செஷன் ஒன்று அட்டென்ட் பண்ணேன் ஆனோ அதுல உடம்புல என்ன வலி இருந்தாலும் சிரிச்சா அந்த வலியே தெரியாதுன்னு சொன்னீங்களே டாக்டர் அதே அது எப்படி டாக்டர் முடியுமா ஏன் முடியாது போன வாரம் கூட நான் பாத்ரூம்ல சிறக்கி விழுந்தேன் 3 ஸ்டிச் சின்ன ஆபரேஷன் எங்க டாக்டர் இங்க வச்சு பேண்ட் அவுத்து காட்ட முடியாது ஆனா எனக்கு வலிக்கலையே சூப்பர் டாக்டர் அப்போ இந்த ஷார்ப்பான ஊசி எல்லாம் வச்சு குத்துனா கூட சிரிச்சிட்டே இருந்தா வலி தெரியாதுல்ல டாக்டர் ஆஃப் கோர்ஸ் டாக் அண்ணா ஏன் கேக்குறீங்க தெரியாதாண்டா குத்திரு Left. மூட்டை மாட்டு Okay. इसी के क्लिनिक में शायद वो काम करती है ये डॉक्टर है ना பிபி 100 190 ഷുഗർ 180 കിഡ്നി ഒന്ന് വീക്ക് ഒരു എടുത്ത് എന്താ പ്രയോജനം ഇല്ല என்ன விட்டுருக்கு டேய் சாப்ளின் லாலி அந்தமான்ல இருக்கிற கருந்தீவுக்கு போய் நாம ஆஹா ஆஸ்பத்திரியோட பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுதோட்டே ஒரு சின்ன சேஞ்ச் அங்க நான் தான் சிரிப்பு டாக்டர் சாப்ளின் பாரிவே நீ என் கம்பவுண்டர் நம்ம திரும்ப வர வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளையா நம்ம மக்கானுக்கு பத்திரமா பார்த்து பண்ணுவா why me specifically
5 இழிப்பு ஒரு வலிப்பு மறந்துட்டீங்களா? முன்னாடி போட்டியில வந்து என்னோட மனைவி ஒண்ணுல அவங்க நாய் கடிச்சு செத்து போயிட்டாங்க. ओ ये आया था பின்னாடி போட்டியில வந்து என்னோட மாமியார் சாவறதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கடிச்சு தான் என் மாமியார் செத்தாங்க. अच्छा ये अलग என்ன சிரிக்க आया था மாட்டேங்க? ऐसे ऐसे लिंक अप हुआ சிரிப்பெல்லாம் வராது. அப்படியோ? அப்படினா you have to do this punishment. 5 இழி ஒரு வேலி. ஓகே, எப்படி பண்ணி காட்டு பாப்போம். விசிட்டிங் கார்டு கிடைக்க மாட்டே டாக்டர். Of course. ಅರಕನಾಗಿದ್ದ ಪಾರಿ ಇಪ್ಪೋ ಸಿರ್ಪು ಬುದ್ಧನ ಮಾರಿ ಪೋಯಿನು ರುಕ್ಮಣಿ ನಂಬണം ಅದಾ ಪ್ಲಾನ್. മനസ്സിലായി. ഇത് കലക്കും, ഇത് തകർക്കും. Okay. அன்னைக்கு வந்து जरूर ஜெயில meaning வச்சு को ஏதோ वो சிரிக்க करने தெரியாது के लिए। சொன்னீங்களே. சிரிப்பு சந்தோஷம்லாம் சுத்தமா வராது. कि चेंज हो गया ये। அப்ப இது பொழிக்கும் மோனே. நான் இருக்கேன் கூட. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஒன்னு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி எல்லாம் ஒன்னு பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி திருப்பி ஒன்னு போயிட்டு சரி போ. வந்தாட்டே போங்க. பொக்கோலாம் പറഞ്ഞു போயிட்டு வரா தாடி போயிட்டு வர ஏத்தி விடையா தூக்கி Will விடையா. see. ഗുരുവായൂരപ്പ ഇതെന്താ മുകളിൽ ആകാശം? അയ്യോ already you're in the ship കടലോ. Okay. வந்துட்டேன்டி ஏன் ருக்மணி? उफ, प्यार के लिए कुछ भी करेगा। Ooh, look change New look. அண்ணே பிரபுனே வெல்கம் டு அந்தமானே. ஹாஸ்பிடல் அப்படினா சிரிப்பு டாக்டர் ஜோக் சொல்லியே சிரிக்க வச்சு நோயெல்லாம் குணப்படுத்திடுவாரு. உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அமெரிக்கால இருந்து இறக்கிருக்கேன். The golden arm. இரும்பு கை தொலைச்சிட்ட, இதையாவது பத்திரமா வச்சுக்கோ. சிரிக்க வைக்கிறீங்க. ஹாஞ்சி பாப்போம், சிரிக்க வைங்க பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். திலகன் தெரியுமா? பாரிசர் இப்போ சென்னை ஜெயில இருக்காராம். உடம்ப இழிச்சு நல்ல கருப்பா வேற மாதிரி ஆயிட்டாராம். போய் அப்பா என்ஜின்ற பேர்ல யாரையும் ஊருக்குள்ள விட்டுட்டு இருக்க? மிராஸ்க்கு தெரியுமா? Hey fool, I am doing my duty as a lord of this island. மக்களுடைய வெல்ஃபேருக்கு என்ன தேவையோ அதை பண்ணுன்னு மிராஸ் என்கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருக்காரு. இதாங்க ராயல் எஸ்டேட். இங்க தான் அந்த ராஜவேல் மிராஸ் இருக்கான். நமகாதகன். இந்த எஸ்டேட் அப்புறம் நம்ம போற கருந்தீவு இந்த ரெண்டையும் கட்டி ஆள்ற மாதிரி கோக்குமாக்கான அரசன் அவன். கவர்மெண்ட் ஆபீசர் போலீஸ்காரங்க எவனா இருந்தாலும் உள்ளே நுழைய முடியாது. my god Deadly. உனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த 10 நாள்ல காணாம போன அவனையும் அந்த கோல்ட் ஃபிஷும் எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துரு. ஒருவேளை இந்த 10 நாள்ல அவன் கிடைக்கலன்னா நீ ஒரு 20 வருஷம் பலியாட ஜெயிலுக்கு போகணும். கருந்தீவு தி பிளாக் ஐலாண்ட். Black Island. ಅಕ್ಕ லேங்கா பிரபு உடம்பு என்னமோ ஆகுதுரே, சிலுக்குது, நெஞ்செல்லாம் படபடாங்க, கை நடுங்குது, கண்ணெல்லாம் கலங்குது. கம்பவுண்டர்னே ஏதாவது ஜோக் சொல்லி சரி பண்ணுங்க. லவ்டா லவ். அடிச்சு தொங்க விட்டானடே. சரி, உங்களுக்கு அவன் யாருன்னு தெரியாது, எங்க தப்பிச்சு போனான்னு தெரியாது, சரிதானே? தெரியாது. லட்சக்கணக்கில் காசு இருக்கணும், தூக்கணும். ராட் ஹோல். என் பாஸோட ஈகோவை டச் பண்ணிட்டான். கடும் கோவத்தில் இருக்காரு. அவனை விட மாட்டோம், சீக்கிரமா தூக்கிடுவோம். மை பாஸ் இஸ் வெயிட்டிங் டு சக் ஹிஸ் பிளட். வெயிட்டிங் ஆடு. இல்ல 5 வருஷமா அவன் பிளட் செக் பண்ண காத்து கிடக்கும். சரி, நம்ம 2 கூட்டத்துக்கு அவன் பிளட் தேவை, ஆனா எனக்கு அவன் உயிரோட தேவை. ஏய், இந்த டீல்லாம் என் பாஸ் கிட்ட தான் பேசணும். ஆனா அவ்வளவு ஈஸியா என் பாஸ் கிட்ட பேச முடியாது. யாரா அவன் பாஸ்? ஐயோ சார் அவங்கள பத்தி விசாரிச்சேன். பயங்கரமான ஆளுங்க சார். கொஞ்சம் தன்மையா பேசுங்க. சாரி சார். இப்ப இங்க நின்று ஏதோ மாக்கான் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கல, அதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யாருன்னு தெரியுமா? நான் தான் சார். சரியான பதில். வாங்க வெல்கம் Hey, சிரிப்பு ஆஸ்பத்திரி. மேடையில் சிரிப்பு ஆஸ்பத்திரி. Inaugurated. Inauguration हो अच्छा गया ये है। उधर था काला पानी। काला पानी का सजा अंडमान में क्या जेल का नाम था वो? एक जेल था ना? हाँ। क्या ब्लू चौक। क्या नाम क्या? था मैं भूल गई. काला पानी की सजा मिलते थे। இது புருஷன் பொண்டாட்டி ஜோக்கு. புருஷனுக்கு பொண்டாட்டி காது கேக்குதா இல்லையான்னு சந்தேகம். அப்போ
ஃப்ரெண்டு ஜோக் சொல்லி கொடுக்குறான். ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா சொல்றான். சமைக்கும் போது ஒரு 25 அடி பின்னாடி போயிட்டு அம்மோ என்னடி குழம்பு வைக்கிற அப்படின்னு கேட்டான். அப்போ அவளுக்கு காது கேட்கல. அப்போ 10 அடி முன்னாடி போய் நின்று அம்மோ சார் ஜோக் சொல்றேன்னு சொன்னீங்க, எப்ப சொல்லுவீங்க? இட்ஸ் கெட்டிங் லேட். இவங்கெல்லாம் ஃபேக்டரிக்கு டியூட்டிக்கு போகணும். சீக்கிரம் சிரிக்க வைங்க. முன்னாடி பக்கத்துல வந்துட்டு அம்மோ மதியானம் என்னடி குழம்பு வச்சிருக்க சாப்பிட. Hey. ஏய் என்னங்க இவங்க தாயா ருக்மிணி. டாக்டர் சார் எப்ப ஜோக் சொல்லுவீங்க? சும்மாவே நின்னுட்டு இருக்கீங்க. ஊருக்கு புதுசுல கடல் காத்து கொஞ்சம் உறுத்துது. இன்னைக்கு கம்பவுண்டர் ட்ரீட்மெண்ட் பாப்பாரு. வா வா. சாரி. Okay, business also set. Right. சார் இவங்களுக்கு எல்லாம் என்ன தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியும், ஆனா சந்தோஷமா சிரிச்செல்லாம் பழக்கம் இல்ல. போர் ஃபெலோஸ் கவலையிலையும் பயத்திலையும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் சொல்லிட்டேன்ற பயத்துல தான் உட்கார்ந்துருக்காங்க. ஏய் சிரிங்க, எல்லாம் சிரிங்க. Their life is very tough. Right. They are actually being imported from somewhere. I feel like. முழுசா மாறிட்டு இருக்கு. நான் அடுத்த நாள் சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ்ல ஒரு 6 மாசம் இந்த லேப் எடுத்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு உன்னை திரும்ப வந்து பார்க்கறதுக்கு தகுதியாயிட்டேன்னு என் மனசு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வந்திருக்கேன். ருக்கு ஏ ருக்கு மன்னிச்சுக்கடி. உங்க முயலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நீங்க போலாம். என்ன நிறைய அளவிச்சிட்ட பாரி. இந்த ஊர்க்காரங்களை அச்சு சிரிக்கவே ஏமாத்தமா cheating के पकड़ा गया. But it was not his fault, right? I still believe His fault is not there, right? His father's fault. But why she is? He was too much violent. that maybe that was the problem. It's becoming very tough for him to laugh. Without laughing, he never laughed. Then is it possible? ஒரு நல்ல ஐடியா கிட்டி. நாளை ஊரே கைகொட்டி சிரிக்காம போனோம். 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறாங்க. காசே கொடுக்காம ஒரு லாலிபாப் வாங்கிட்டு வர பாருன்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான். கடைக்காரனை கூப்பிட்டு நான் அந்த சாக்லேட் வரைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு சல் காலிபுலி கலான்னா. ओह अच्छा, कोई एक हंसेगा तो लोग भी हंसेगा. इट्स साइकोलॉजिकल थिंग. பயங்கரமா சிரிப்பு வருது. Like we also do na clapping and all. People also clapping, right? In the cinema hall or something. நேத்து அந்த ஃப்ரெடி அவ்ளோ வம்பிழுக்குறான், அவனோட ஆட்களை அடிக்கிறான். அவன் ஒரு ரியாக்ஷனும் இல்லாம சும்மா அப்படியே நிக்கிறான். கோவமே படாம அப்படியே நின்னு வர்றேன். ஜூனியர் லார்ட் சார். சீசனா புரியல. இவ்வளோ ஃபாரினர்ஸ்க்கு அங்க எஸ்டேட்ல என்ன வேலை? சிறப்பு புத்தா, அதெல்லாம் என்னன்னு சொன்னா பயத்துல தலை சுத்தி விழுந்துடுவேன். ஐயோ அப்ப வேணாம்பா. That time I was there in the circus. நல்ல வளமா தான் வாழ்றீங்க. இதெல்லாம் என்ன வளம்?
ஊர்ல ஒரு மாட்டு டாக்டர் இருக்கா. அவ கூட ஒரு நாள் தொலைஞ்சு. अपना गुस्सा वो नहीं कर सकता. Forceps கொடு. தெரியலையா அங்க போலாம். என்ன படமா காட்டுறப்ப சீக்கிரம். Okay, somebody shot a deer. காட்டன். அவளை பார்த்தாலே உடம்புலாம் சிலுக்குதியா. இங்க பாரு. Without any express. உயிர் இல்ல. क्यूट இல்ல? अच्छा वो लोग किया था. சுட்டு கொண்டிருக்காங்க வழக்கம் போல. இப்போ யாச்சும் ஆக்ஷன் எடுப்பீங்களா இந்த மிருகங்க மேல? துரை, இது அபசகுணம், தெய்வ குத்தம். மெராசையா கிட்ட சொல்லி அந்த ஜடாமுனி கோயில திறக்க சொல்லுங்க துரை. டாக்டர், கோயிலை திறக்கிறதுக்காக இதுகள் தான் ஏதோ பண்ணிட்டு தெய்வ குத்தம் அது இதுன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, இவன் கிட்ட எங்க சரத்து பாக்கி இருக்கு? நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா மலிப்பாதீங்க. டார்லிங், என்ன மீன் பண்ணியா டார்லிங்? நான் தான் சுத்தேன்னு சொல்றியா? சொல்லடி டார்லிங்ன்றா. ஆமாடா, நீ He தான். cannot control his anger. ஆமா, நான் தான் சுட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஜூனியர்லோட அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த கூட்டத்தை அடிமையா கொண்டு வந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன் தான். போர் அடிக்குது, விளையாடணும் தான் இந்த தீவுக்கு மானை கூட்டி கொண்டு வந்தா. அதே வெள்ளக்காரன் இப்ப ஹண்டிங் பண்ணணும், மான்கறி வேணும்னு கேட்கறான். அவன் அப்ப வீட்டு சொத்து தானே கேட்கறான். ஓ அப்ப வீட்டு சொத்தையா கேட்கறான்? சொல்லடி மாட்டு டாக்டர். இந்த புள்ளிமா ஓ அப்ப வீட்டு சொத்தா? சொல்லு டார்லிங். சொல்லு டார்லிங். என்ன மாட்டு டாக்டர் காது கேட்கலையா? சொல்லு டார்லிங். खुल गया. टूट गया. टूट गया वो और ये लोग सोचा कि मंदिर खुल गया. ஏய் சிறப்பு புத்தா, என்ன இங்க காமெடி பண்ணிட்டு இருக்க? தட்ன பொளந்துரும். தட்ன பொளந்துருச்சு. மை ஃப்ரெண்ட், மத்தியானம் லாட்ஜுக்கு வாங்க, மான்கறி பிரியாணி. ஓகே? அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாவது தப்பிச்சு வந்துச்சுன்னா இந்த மாட்டு டாக்டர் எல்லாம் கொண்டு வந்து வைத்தியம் பார்க்க கூடாது. நேரா லாட்ஜுக்கு கொண்டு வரணும். புரியுதா? சரி சரி. Okay. Close the temple door again. இப்போ மொத்த ஊரும் கோயில் வாசல்ல தான் இருக்காங்க. மக்கள் கோயிலை திறக்க சொல்றாங்க. ஆனா ஆடும் கோம்பலும் கோயிலை பூட்டி வச்சுட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க. Aggression I can see in his eyes. Oh. अंदर retro में. इसका होगा. जोकर से कौन है तुमको पता नहीं है? इसका बैंड बजेगा अभी. अच्छा, सेल्युलर जेल पीछे लिखा हुआ था ना, सेल्युलर जेल. यस करेक्ट द नेम. सेल्युलर जेल क्या एक नाम था. हाँ. We really want to go to Andaman once, na? Let's go. चलो कल तब हिरन का बिरयानी. ஒரு ஷோ ஓட்டியா சிறப்பு டாக்டர். ये खाएगा. Okay. ஷோட்டில மாடே. ஓட்டா ஓட்டா. இது புது மாதிரியான ஒரு ஜோக். என்ன ஜோக்கு? சொன்னா ஒரு நாள் பூரா சிரிச்சே கிடப்ப. क्या करेगा ये? ஓகே. சோக்காலி டார்லிங் ஆடா. अरे back and forth. காலைல வரைக்கும் எழுந்திருக்க முடியாது. காலைல சரியாயிடும்.
वो सब ऐसा कुंफू कैराटे सीख के आया है जेल में। कोई चाइनीज आदमी था ना, सही ट्रेनिंग मिला है। ये जेल में बर्बाद नहीं किया टाइम। சூப்பர்ண்ணே. யூட்டிலைஸ் किया। ஏய் உங்களுக்கு அதே அடிதான் காலைல சரியாயிரும். வாங்கடா. ஏய் ஒருத்தன் உயிரோட கேட்டு தாண்ட கூடாது. ஏய் இந்த 8 பசங்களுக்கு காலைல சின்னதா ஒரு வேலை கிடக்கு. அதனால தான் இந்த அடி. உங்களுக்கெல்லாம் எந்த வேலை வெட்டியும் இல்லையா? யோசிச்சு முன்னுக்கு வாங்கடே. சோக்காலி மாறனாடி நிச்சயம். ஏய் அடிக்கலாம். This is very fun to watch. रुक्मिणी को अगर पता चलेगा तो किसको? रुक्मिणी को। तो क्या होगा? ओह! ये तो कुछ ज्यादा ही हेवी डोज था। ओवर डोज हो गया ये तो। Oh man! The execution is unbelievable, huh? Without any flaw, Background flawless. music and all. सब कुछ it's Entertaining. entertaining. गरम दाल। Hard to watch. बिरयानी खाएगा। Oh, अच्छा. So stick fight. And the favorite one. ये लोहे का है, एल्युमिनियम का है। अरे इससे लगा तो बस वाओ, क्या एग्जीक्यूशन। नाइस ये वन शॉट नाइस। होता तो मजा आता इसमें। ये वन शॉट होना मुश्किल है। யாரு சார் நீங்க? रुक्मिणी के पति டாக்டர் சாப்லின் பாரிவேல் சிரிப்பு புத்தர். The laughing Buddha. nice nice. Okay. So it was so fun nice, actually. fun to watch, man. Yeah, Seriously. very much. It was the fight scene ultimate. The last one actually which we have seen, This right? was mass fight It was scene. mass fight scene, but it's very stylish, very entertaining kind of fight scene where you will laugh. He is not laughing. He is laughing Buddha, but he is not laughing. But we are laughing like We are anything. laughing. So very very So good. his actually. mission was there to come this island and then meet again to Rukmini. Like But that, so. Rukmini is not. She is very much Patta nahi stubborn. rahi hai. Patta nahi rahi She hai. is very much hurt. But actually. I still I believe like So- it's not his fault, right? The situation was like that. Yeah. Yes, he acted Rukmini is too like, much yeah, too much aggressively. aggressively, but, What somebody will do it if his childhood was situation, like that only. So right? she's a doctor, right? She needs to understand this thing. Maybe she's very much hurt and she's not able to, like क्या बोले उसको समझ ही नहीं आ रहा है, right? So definitely I think they will soon reunite and we will soon see some good things in the next part. So that is it for today's video. I hope you've enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.